என்று நாம் வாழ்க்கையின் பயணத்தில் நமக்கு வழிகாட்டும் சில அற்புதமான இரகசியங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். 1. விடுதலைக்கு 4 நிலைகள் அவசியமா? சாதாரணமாக மனித வாழ்க்கையை 4 நிலைகளாக பிரிக்கிறார்கள்: பிரம்மச்சரியம், இல்லறம், வனவாசம், துறவம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது: ஒருவன் ஞானம் பெற்றுவிட்டால் அவன் இந்த 4 நிலைகளையும் ஒவ்வொன்றாக கடக்க வேண்டுமா? இதற்கு சாங்கியம் சொல்லும் பதில் இதுதான். ஞானம் என்பது ஒரு படகு, ஆசான் என்பவர் ஒரு படகோட்டி. இந்த படகை பயன்படுத்தி ஒருவன் சம்சாரக் கடலை கடக்கிறான். கடல் கடந்த பிறகு அவனுக்கு படகோ படகோட்டியோ தேவையில்லை. அதுபோல ஒருவன் தன் முற்பிறவித் தவங்களால் தூய்மையான மனதை பெற்றிருந்தால் அவன் முதல் நிலையிலேயே இளைஞனாக இருக்கும்போதே நேரடியாக விடுதலையை அடைய முடியும். 2. ஆமையும் விளக்கும். ஓர் ஞானி இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? ஆமை உதாரணம். ஓர் ஆமை ஆபத்து வரும்போது தன் கால்களையும் தலையையும் எப்படி தன் ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்ளுமோ அதுபோல ஒரு ஞானி தன் புலன்களை வெளி உலக ஆசைகளிலிருந்து இழுத்துக்கொண்டு தியானத்தில் இருக்க வேண்டும். விளக்கு உதாரணம். இருள் சூழ்ந்த அறைக்குள் ஒரு விளக்கை கொண்டு சென்றால் எப்படி பொருட்கள் தெரியுமோ அதுபோல புத்தி எனும் விளக்கை கொண்டு ஒருவன் தன் இதயத்திற்குள் இருக்கும் ஆன்மாவை காண வேண்டும். யார் ஒருவர் தங்கம் மற்றும் இரும்பு, இன்பம் மற்றும் துன்பம், புகழ் மற்றும் இகழ் என அனைத்தையும் சமமாக பார்க்கிறாரோ அவரே பிரம்மத்தை அறிந்தவர். 3. இருள் மற்றும் ஒளியின் பாதைகள். மரணத்திற்குப் பிறகு ஆன்மா செல்ல 2 பாதைகள் உள்ளன. தேவயானம், இது ஒளியின் பாதை. ஞானம் மற்றும் தியானம் கொண்டவர்கள் இந்த பாதையில் சென்று மீண்டும் பிறவாத நிலையை அடைகிறார்கள். பித்ருயானம், இது அறியாமை அல்லது இருளின் பாதை. உலக ஆசைகளில் மூழ்கி கிடப்பவர்கள் இந்த பாதையில் சென்று மீண்டும் இன்ப துன்பங்களை அனுபவிக்க பூமிக்கே திரும்புகிறார்கள். 4. நம்மை இயக்கும் 7 காற்று மண்டலங்கள். நமது உடலையும் இந்த உலகையும் 7 விதமான காற்று மண்டலங்கள் இயக்குகின்றன. இதை புரிந்துகொள்வது நம் உயிராற்றலை உணர உதவும். சமானன், இது மேகங்களையும் மின்னலையும் உருவாக்குவது போல நம் உடலின் வெப்பத்தை சீராக வைத்திருக்கிறது. உதானன், இது சந்திரன் மற்றும் கோள்களை இயக்குவது போல நம் உடலின் மேல்நோக்கிய இயக்கத்தை கவனிக்கிறது. வியானன், இது மலையை கூட பிளக்கும் வலிமை கொண்டது. இது நம் உடலில் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. பிராணன், இது மரங்களை வேரோடு சாய்க்கும் சக்தி கொண்டது. இதுவே நம் சுவாசமாகவும் உயிராற்றலாகவும் இருக்கிறது. பரிவகம், இது ஆகாய கங்கையை தாங்குவது போல நம் உடலின் திரவ நிலைகளை சீர் செய்கிறது. பராவகம், இதுவே எல்லாவற்றிலும் உயர்ந்தது. தியானத்தில் இருக்கும் யோகிகள் இந்த பிராண சக்தியின் மூலமே மரணத்தை தாண்டி அழியாத நிலையை அடைகிறார்கள். இந்த 7 காற்று மண்டலங்களும் இறைவனின் மூச்சுக்காற்றை போன்றது. இதை உணரும்போது நம் உடல் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பது புரியும். இன்று நாம் பார்க்கப் போகும் தத்துவம் நம் மனதை ஓர் இரும்புக் கோட்டையாக எப்படி மாற்றுவது என்பது பற்றியது. இந்த உலகில் இன்பங்கள் நம்மை துரத்தும்போது நாம் எப்படி நிலையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. எணம் 1. உண்மையான தேடல். வாழ்க்கையில் பல நிலைகள் இருந்தாலும் முக்தி அல்லது விடுதலை என்பதுதான் ஒரு மனிதன் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு. நாம் வெறும் உலக இன்பங்களில் மட்டும் திளைத்துக் கொண்டிருந்தால் அந்த விடுதலை நமக்கு கிடைக்காது. எப்போது நம் மனம் உலக விஷயங்களில் சலிப்படைந்து உண்மையான அமைதியை தேடுகிறதோ அப்போதுதான் தத்துவ ஞானம் பிறக்கிறது. எணம் 2. சமமான பார்வை. ஒரு ஞானியின் அடையாளம் என்ன? அவருக்கு வெயிலும் ஒன்றுதான், நிழலும் ஒன்றுதான். லாபம் வரும்போது துள்ளிக் குதிப்பதும் நஷ்டம் வரும்போது துவண்டு போவதும் சாதாரண மனித இயல்பு. ஆனால் தத்துவத்தை புரிந்து கொண்டவர் வெயிலின் வெப்பத்தையும் மரத்தின் நிழலையும் எப்படி ஒரே மனதுடன் பார்க்கிறாரோ அதுபோல வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
எணம் 3. புலன்களை வெல்லும் ரகசியம். நமக்கு முன்னால் மிகச்சிறந்த உணவு, அழகான ஆடை, வசதியான அரண்மனை மற்றும் நம்மை புகழும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சாதாரண மனம் இதில் மயங்கி தன் நிலையை இழந்துவிடும். ஆனால் ஒரு தத்துவ ஞானி இத்தனை வசதிகளுக்கு நடுவிலும் தன் புலன்களை அடக்கி கோபமோ அல்லது அதிகப்படியான மகிழ்ச்சியோ கொள்ளாமல் இருப்பார். ஆசைகளை அடக்குவது என்பது எதையும் அனுபவிக்காமல் இருப்பது அல்ல, எதைக் கண்டும் தன் மன அமைதியை இழக்காமல் இருப்பதே உண்மையான புலனடக்கம். எணம் 4. கால ஒழுக்கம். ஞானம் பெற்ற ஒருவரின் வாழ்க்கை முறையும் சீராக இருக்கும். அவர் தன் நேரத்தை வீணடிக்க மாட்டார். இரவின் ஒரு பகுதியில் யோகத்திலும் தியானத்திலும் செலவிடுவார். தேவையான அளவு மட்டும் உறங்குவார். மீண்டும் விழித்ததும் தன் மனதை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுவார். இப்படி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தன் மனதை எப்போதும் இறை சிந்தனையிலும் யோகத்திலும் வைத்திருப்பவரே உயர்ந்த மனிதர். சுருக்கமாக சொன்னால், உலகம் உங்களை எப்படி வேண்டுமானாலும் இழுக்கலாம், ஆனால் உங்கள் மனதின் பிடி உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதுவே சாங்கியம் மற்றும் யோகம் காட்டும் விடுதலை பாதை.